வணக்கம். ஆன்மீக அன்பு உறவுகளே, மயான காளி மந்திராலயத்திலிருந்து பால்முனி சித்தன். இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய எந்திரம் மகா மாத்ருகா எந்திரம். மகா மாத்ருகா என்பது நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி 8 சக்திகளுடைய உபாசனை மந்திரம். அந்த 8 சக்திகளினால் இந்த மந்திரத்தை சித்தி செய்வதனால் என்ன பலன், அந்த மந்திரத்தினுடைய முறைகள் என்ன, இதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அப்படிப்பட்ட சப்த மாத்ருகா, அதுதான் மகா மாத்ருகா என்று அழைக்கப்படுகிறது. இந்த சப்த மாத்ருக்கால், சப்த கன்னிகள், சப்த மாதாக்கள், இப்படி வழங்கப்படுகிற அந்த சப்த கன்னிகளினுடைய மந்திரங்களை நாம் சொல்லி சித்தி செய்து அதனால் மிகப்பெரிய ஒரு பலன்களை அடையலாம். அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த சப்த மாத்ருகா மந்திரம் ஓம் ஹரிம் க்ளீம் ஐம் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டே சித்த சாமுண்டேஸ்வரி கணேஸ்வரி ஹேத்ரபாலா நரசிங்கு மகாலட்சுமி சர்வதோ துர்காஹை ஹோம் பட் ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். ஒன்றும் இல்லை, அந்த பீஜங்களுடைய நாமத்தை சொல்லி ஓம் ஹரிம் க்ளீம் ஹைம் பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டே சித்த சாமுண்டேஸ்வரி கணேஸ்வரி ஹேத்ரபாலா நரசிங்கு மகாலட்சுமி சர்வதோ துர்காயை ஹோம் பட் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்லி படையெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் மலையில் அந்த சப்த மாதாக்களுக்கு தேவையானவற்றை வைத்து இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்ள வேண்டும். அப்படி சித்தி செய்து கொண்டு ஒரு 1008 முறை இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொள்ளுங்கள். இது சித்தி செய்து கொண்டு விட்டீர்களானால் மகா நைவேத்தியம் என்று சொல்லக்கூடிய படையல் முறைகள், அம்பாளுக்கு சப்த கன்னிகளுக்கு உரியதான படையல்கள், அவை வைத்து நீங்கள் இந்த மந்திரத்தை அனைத்து தோஷங்களுக்கும் பயன்படுத்தலாம். குறிப்பாக குழந்தைகளுக்கு வரக்கூடிய பாலகிரக தோஷம். பாலகிரக தோஷம்னா குழந்தைங்களுக்கு கிட்டத்தட்ட 16 வயது வரையும், ஒரு வயதிலிருந்து ஒரு மாதத்துலேருந்து 16க்கு 16 வரையிலும் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். இந்த மந்திரத்தை சுத்தமான திருநீரிலே மந்திரித்து நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தீர்களானால் சகல தோஷமும் இதனால் கன நேரத்தில் விடுபடும். அதுதான் அந்த சப்த மாத்ருகால் என்று சொல்லக்கூடிய சப்தகன்னிகளின் அற்புதம். சரி, ரொம்ப நாள் திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு இந்த மந்திரத்தை ஜெபித்து வந்தால் அதிவிரைவிலே திருமணமாகும். ஏன்னா எல்லாமே அதனால தான் சொன்ன ஆரம்பத்திலே மஞ்சள் குங்குமம் மங்களகரமான பொருட்களை வைத்து இந்த கன்னி தேவதைகளுக்கு, இந்த சப்த மாதாக்களுக்கு தேவையான மனம் மகிழக்கூடிய ஆடைகள்,
அலங்கார பொருட்கள், மஞ்சள் குங்குமம், தாம்பூலம், வேறு இனிப்பு வகை படையல்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் பண்ணணும். சரி, ஒரு மாந்திரிகனாக இருக்கக்கூடிய இல்லை குறி சொல்லக்கூடிய அல்லது மாந்திரிக பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய என்னுடைய சிஷ்யமார்கள் இல்லை ஜால வித்தை செய்யக்கூடியவர்கள் கட்டாயமாக இந்த மந்திரத்தை சித்தி செய்து கொண்டு நீங்கள் ஜாலமாடலாம், வாக்கு சொல்லலாம், அசகர்ம பிரயோகங்களை செய்யலாம். அப்பேற்பட்ட ஒரு சக்திவான எந்திரம்தான் சப்த மாதுர்கா மந்திரம். சரி, மாதவிடாய் ஆகாத பெண்களுக்கு, ரொம்ப வருஷமாக மாதவிடாய் ஆகாத பெண்கள் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்னா கருப்பு கயிறில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 உரு போட்டு அவங்க இடுப்பில் கட்டி விட்டிங்கன்னா 3 நாளில் மாதவிடாய் ஆகிடும். மாதவிடாய் ஆனவுடன் இந்த கயிற்றை அவிழ்த்து கங்கையில் போட்டு விடலாம், அல்லது ஓடும் நீரிலே